கடையில் ஹெல்த் ட்ரிங்க்னு நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட இது மாதிரி நீங்கள் மில்லட்டை யூஸ் பண்ணி ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பேர்ல் மில்லட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டான பேர்ல் மில்லட் ஹார்லிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் பாதாம், 10 ஏலக்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதாம் பருப்பு பாதி வறுபட்டு வர அந்த நேரத்தில் அதே கப்பால் 1/4 கப் முந்திரியும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு 1/2 கப்பு ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸு பாதி வறுபட்டு வர நேரத்தில் 1/4 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு முளைக்கட்டிய கம்பு மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண பிறகு எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அல்லது டைமண்ட் கல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்குவோம். இதனுடைய டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக 1/4 கப் பால் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பேர்ல் மில்லட்டில் ஹார்லிக்ஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஹெல்த்தியாக நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சூப் ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் டக்குன்னு 2 நிமிஷத்தில் ஒரு சூப் நம்ம ரெடி பண்ணி குடிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முழுதனியாக, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி சிவந்து வர வரைக்கும் வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கறிவிடும். நல்லா வறுபட்ட பிறகு மிக்சியில் ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வீட்டில் ரெடி பண்ணது தான். 4 டேபிள் ஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்ச பிறகு கழுவிட்டு வீட்டு நிழலில் உலர்த்திட்ட பிறகு மிக்சியில் ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். 1 கிளாஸ் தண்ணி நல்லா கொதி வந்த டயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை போட்டால் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சூப் ரெடி. ராகி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி சேமியாவில் எப்பொழுதும் உப்புமா, இடியாப்பம், புட்டு அப்படின்னு செய்யாமல் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கட்டாயமாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஃப்ரைங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீழே தேவைக்கேற்ப முந்திரி, திராட்சை, தேங்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே ஃப்ரைங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப ராகி சேமியா ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ராகி சேமியா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 200 ml காய்ச்சின சூடான பால், 100 ml தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ராகி சேமியா வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி சேமியா வறுத்ததுனால டக்குன்னு வெந்து வந்துடும். வாசனைக்காக ஏலக்காய் தூள், இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரையும் நுணுக்கிய வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் ஒயிட் சுகர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வறுத்து வச்ச பொருளை ஆட் பண்ணிக்குவோம். 100 ml திக்கான காய்ச்சின பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கிறதுனால பால் திரிஞ்சு வந்துடும். நம்மளுக்கு சுவையான ராகி சேமியா பால் பாயசம் ரெடி. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கூலாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.